எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து காலையிலே நேரமா எழுந்தாச்சு. எழுந்து தலையோட குளிச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமிங்களா, அதனால வந்து அந்த மாதிரி நேரமா எழுந்தாச்சு. இன்னைக்கு வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாலேருந்து இருக்குது. நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போவோம். பிள்ளையார் கோயில் அப்படின்னாக்கா கோயிலே வந்து பாறை பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். பாறையிலே பிள்ளையார் அடித்து வச்சுருப்பாங்க, அதனால் அப்படி சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கோயிலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சாச்சு. கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மற்ற வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். குளம் மடக்கண்டிப்பா. இந்த கோவில் தாங்க எங்கள் ஊர் பாறை பிள்ளையார். ஒரு பெரிய பாறையாக இருந்துச்சு, அதுலேயே வந்து பிள்ளையார் செதுக்கியிருக்கும். நான் வந்தப்போ இந்த மாதிரிலாம் மேலே வந்து ஷெட்டுலாம் எதுவுமே கிடையாது. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஷெட்டுலாம் போட்டு கொஞ்சம் நீட்டாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நல்லாவே சுற்றி வரத்துக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து சும்மா பாறையில் மட்டும் இருக்கும். இப்போ தாங்க வீதிக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அப்போல்லாம் இந்த ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று தான். சித்திரை 1ஆம் வந்து நாங்கள் மேய்ச்சல் இருக்கிற ஜனங்க அவ்வளோ பேருமே வந்து இங்கே வந்து பொங்கல் வைப்போம். நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது, அந்தளவுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு போவோம். இப்போ நிறைய பிள்ளையார் கோயில் ரெடி ஆயிடுச்சு, நிறைய இடத்துல இருக்குது. அதனால் எனக்கு வந்து இந்த பிள்ளையார் கோயிலே தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால் வந்து இங்கேயே வந்து கும்பிட்டேன் நான். வருஷம் எனக்கு குழந்தைங்க இல்லாதப்போ வந்து இங்கே தான் 48 நாள் வந்து தண்ணி பிள்ளையாருக்கு ஊற்றி இங்கே கோயிலை சுற்றி வருவேன். அதே மாதிரி இந்த ட்ரிப்பும் செஞ்சேன் நான். இன்றைக்கி எங்கள் தம்பி வீட்டார் வந்து அவங்க குலதெய்வத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து படி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு 3 கிலோ தக்காளி சாதம், அதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோ சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து தக்காளி சாதத்துக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். முதல்ல சக்கரை பொங்கல் செஞ்சிடலான்னு அதான் வந்து தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. 1.5 படி இல்லைங்களா, நல்லா தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. முதல்ல சக்கரை பொங்கல் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை இப்போ ஒன்றுனா என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். நாங்கள் வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து பாசிப்பருப்பு போட மாட்டோம், அரிசி அப்படியே டைரெக்டாக போட்டுருவோம். நாங்கள் நீங்களுமே ஒரு ட்ரிப்பு பாசிப்பருப்பு போடாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு போட்டாலே அது வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். பாசிப்பருப்பு போடாமல் செஞ்சோமாக்கா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது நீங்கள் அடுத்த நாள் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கெட்டு போகாது இந்த சக்கரை பொங்கல். சாதம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து வெல்லத்தை போடணும். சாதம் வேகாமல் போட்டோமாக்கா நம்ம எப்படி சாதம் இருக்குதோ அப்படியே தான் இருக்கும். என்ன தான் நீங்கள் வெல்லம் போட்டாலும் சாதம் வந்து வேகாது. அதனால் சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் போடுங்க. ஒரு படி அரிசிக்கு ஒரு படி அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கோம் நாங்கள். ஆனால் கடைகளில் கொடுக்குறது வந்து ஒரு படிக்கு 1.25 படி அளவுக்கு வெல்லம் போடுவாங்க. நம்ம 1க்கு 1 போட்டோமாவே போதுங்க. அவ்வளோதான். இப்போ வெல்லத்தை போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம், கட்டியெல்லாம் கரையிற அளவுக்கு. அவ்வளோதான். சாப்பாடு எடுத்து கீழே வச்சுட்டோம். வெந்துருச்சு சாதம் நல்லாவே, அதனால் சாதத்தை எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். திராட்சை முந்திரி எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடலாங்க. போதும். ஏலக்காய் பொடி, சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க ஏலக்காயை. நம்ம இதில் வேணுன்னா தேங்காயை பல்லாக நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி போட்டு சேர்த்திக்கலாம். பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது மாதிரி நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். கூட பச்சை கற்பூரம் போட்டமாகவும் நல்லா வாசமாக இருக்குங்க. இருந்தால் அதையும் போட்டுக்கோ, நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. முதல் வேலை இனிப்பு சக்கரை பொங்கல் ரெடி.
அடுத்தது இவங்கெல்லாம் உசுரோடு ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்து இவங்களாம் தயாராகிறதுக்கு லஞ்சு சாப்பிட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா சாயந்தரமாக தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்குள்ளார கெட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக சாயந்தரம் மதியத்துக்கு மேலே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே சரி, ஒரு பக்கமாக மூடி எடுத்து வச்சிருந்தோம்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு கலக்கிட்டு எடுத்து மேலே வச்சிரு. நான் பசங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம். நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம். நல்லா நெய் வாசம் கம்மன்னு இருக்கும் அப்போ தான். ஓகே இது வந்து பச்சை கற்பூரம் சும்மா கொஞ்சமாக போடுங்க, அப்போ தான் இல்லாட்டா ரொம்ப வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நெய்யும் கொஞ்சம் ஊற்றிட்டேன், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டாச்சு. அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சிட்டோமா சாயந்தரத்துக்குள்ளே நல்லா கொஞ்சம் ஆறிடும் அப்படி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு. ஓகே அவனை பார்க்க தான் அவன் போய் தொட்டில் விளையாட போயிட்டான். சக்கரவர்த்தி வாய்ஸ் இப்படி வாங்கணுமா? ரவுண்டு டீ காசுப்பட்டுதானா? டீ குடிச்சு அவனுக்கு தொண்டை வலி வந்துருச்சான். அவ்வளோதான். சாமிக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் பேக்கிங்கும் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ரெடி. நாங்கள் இப்போ கிளம்பி இப்போ சேலம் கிளம்ப போகிறோம். ஏன்னா பூ மட்டும் அங்கே போய் வாங்கிக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் வந்து சேலத்தில் தான் இருக்காங்க. அதனால் போய் சேலத்தில் போய் பார்க்கலாம் இன்னைக்கு. பாய் விகாஷ். தண்ணியில் தொட்டியில் குதிக்கும் பாரு எப்படி இருக்குது. கண்ணு ஆகணும் கருப்பாயிட்டான். ஏய் வா இங்கே வா. அதுக்குள்ளே போகிறா போகிறேன். தம்பியோட கூட படித்த ஃப்ரெண்டோட கடை தாங்க இந்த பூக்கடை. அங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே தான் வந்து மாலை கட்டுறதுக்கு சொல்லியிருந்தா அப்படி. அதனால் மாலையெல்லாம் வாங்கிட்டேன். அப்படி மாலை, தாளம்பூவு, அதுக்கப்புறம் தாமரை, இன்னும் மறிக்கொழுந்து இதெல்லாம் தானே பெரியாண்டிச்சிக்கு வைப்பாங்க. அதனால் அதெல்லாமே வாங்கிட்டேன். அப்படி வாங்கி கொண்டு வந்து டிக்கியில் வச்சு ஏற்றியாச்சு. அவ்வளோதான். இப்போ கோயிலுக்கு போகிற வேலை தான். சர்வேஸ் தான் கரெக்டாக தூக்கிட்டு போகிறான். தூக்குடா ஐயனாரு தூக்கு. இது வந்து ரெட்டிப்பட்டி தானேடா? இது சோளம்பழம். சோளம்பாளையத்தில் இருக்கிற இந்த போர்டே காட்டுறேன் பாருங்க. சோளம்பாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மன் திருக்கோவில். இதில் நிறைய பங்காளிங்க இருக்காங்க. பெரிய கோவிலுங்க இது. இதில் வந்து லேடிஸ்லாம் உள்ளே போக மாட்டாங்க, ஜென்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே போவாங்க இந்த கோயிலுக்குள்ளார. அதனால் நாங்களாம் வெளியில் தான் நிற்கணும். நிர்மலா நாமளும் உள்ளே போகலாமா? ஓ இப்போ போகலாம். தெவத்தப்பது போகக்கூடாதா? சரி சரி சரி. 7 சப்தக்கன்னிகள். நாங்கள் போயிருந்தப்ப கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் வந்து பரவாயில்ல கூட்டம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ சாமிக்கு வந்து எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த டைமில் தான் தம்பி வந்து கொண்டு வந்த மாலையும் கொடுத்தான். தம்பி வாங்கிட்டு வந்த மாலை நல்லா பெரிய மாலையாகவே இருந்துச்சு. ஏன்னா பெரியாண்டிச்சி அப்படிங்கிறதுனால நல்லா நீட்டை வாக்கில் போடுற அளவுக்கு பெரிய மாலையாகவே வாங்கிட்டு வந்திருந்தான்.
சாமி பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. சாமி கண்ணெல்லாம் போய் பார்க்கவே முடியாது, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக தெரியும். நாங்கள்லாம் வெளியிலேயே தான் நின்று பார்த்துருக்குறோம். இந்த டைமே தான் நான் உள்ளே போய் பார்த்துருக்குறேன். ஏன்னா தெவத்து சமயத்தில் மட்டும்தான் நான் போவேன், மற்ற டைமில் போக மாட்டோம். ஆனால் இந்த ட்ரிப்பு தான் நாங்கள் இந்த டைமில் போய் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டு தெவத்து கோயிலை வந்து நான் வந்து ரொம்ப நாள் கழித்து போய் பார்க்குறேன் அப்படிங்கும்போது உண்மையாலே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அங்கே எங்கள் சித்திங்க, எங்கள் சித்தப்பாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. சாமிக்கு எப்போவுமே வாய் கட்டி தான் பூஜை நடக்கும். கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் பூஜை சமயத்தில் நிறைய கூட்டம் வந்துருச்சு. எல்லாருமே சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வெளியில் வந்து நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களை மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. எல்லாருமே லைனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டாங்க. நாங்களுமே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். நாங்கள் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கிட்ட போய் பூவும் எலுமிச்சை பழமும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ அட்டைக்கிட்ட சொல்லிட்டா. பௌர்ணமி நிலா எங்கள் கூடயே வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு தான் போணுச்சு.